இன்றைக்கு கரூரை பொறுத்த மட்டும் இன்னைக்கு இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலங்களை இன்னைக்கு தனியாருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. முதமா லஞ்சம் இல்லைன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்கு லஞ்சத்தை நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல 41 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கிறது எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அதே நேரத்தில் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை மற்றும் வருவாய்த்துறையிலிருந்து லீகல் கேஸ் வாரிசு அடிப்படையில் பணி கொடுக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் கொடுக்க முடியும். அதை கொடுத்து விட்டு அதை கொடுத்தால்தான் இது சரியானதாக இருக்கும். நம்மள பத்திரிகை துறையை பொறுத்தவரைக்கும் யாரும் பத்திரிகையில யாரும் அனுமதிப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அது வன்மையாக கண்டிக்க தகுந்தது. முதலமைச்சர் லஞ்ச ஊழல் சொல்லிட்டு லஞ்ச ஊழல் எல்லா துறையிலும் இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். உண்மையிலே அது கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவராக இருந்து இந்த முதலமைச்சராக இருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கு இந்துக்கள் மனது புண்படும்படியாக இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கள் என்பது வருத்தத்திற்கு வேதனைக்குரியது. இவர் ஏன் 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு ஏன் ராத்திரி 7 மணிக்கு வந்தார்? அதனால்தான் இவ்வளவு கொலைகளுமே நடந்தது.